மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கு மறையூர் கிராமத்தில் முடித்திருத்தம் நிலையம் வைத்திருக்கும் பாலு எழுதும் விண்ணப்பம். ஐயா, எனது அழகு நிலையத்தை அழகுபடுத்த உங்கள் உதவியை நாடி வந்துள்ளேன். என் தந்தை கிருஷ்ணகிரியில் தன் கடையில் வைத்திருந்த நாற்காலி, கண்ணாடி, கத்திரி, சீப்பு ஆகியவற்றை சென்டிமெண்டாக கருதி என் கடையில் வைத்து தொழில் நடத்தி வந்தேன். இப்போது அது ரொம்ப பழசாகிவிட்டது. விஞ்ஞானம் வளர்ந்து வரும் இந்த காலகட்டத்தில் ஒரு சுழலும் நாற்காலியும் புதிய கண்ணாடியும் வாங்கி என் கடையில் போட முடிவு செய்து ரூபாய் 50,000 லோனுக்காக இந்த விண்ணப்ப கடிதம் எழுதியுள்ளேன். ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு லஞ்சம் கொடுப்பதும் பிடிக்காது, லஞ்சம் வாங்குபவர்களையும் பிடிக்காது. அதனால்தான் எந்த இடத்திலும் என்னால் கடன் வாங்க முடியவில்லை. லஞ்சம் கேட்காமல் நான் கேட்கும் தொகையை கொடுப்பதுதான் உங்களுக்கும் அழகு, என் அழகு நிலையத்திற்கும் அழகு. நீங்கள் கொடுக்கும் பணத்திற்கு எல்லா மாதமும் தவறாமல் குறைந்த வட்டியை கட்டி 3 வருடத்திற்குள் அசலையும் செலுத்தி விடுகிறேன். உங்கள் நல்ல பதிலுக்காக காத்திருக்கும் கனிவான பாலகிருஷ்ணன். நான் ஹரிச்சந்திர புராணம் படிச்சிருக்கிறேன், ஹரிச்சந்திரனை பார்த்ததில்லை. சத்திய சோதனை படிச்சிருக்கிறேன், காந்திஜியை பார்த்ததில்லை. ஆனால் இந்த 2 குறையும் நீ தீர்த்துட்ட ராசா. ஒரு அரசாங்க அதிகாரியை பார்த்து எனக்கு லஞ்சம் வாங்கிறதும் பிடிக்காது, லஞ்சம் கொடுக்கறதும் பிடிக்காதுன்னு எழுதியிருக்கே, உனக்கு என்ன கொழுப்பு? ஏயா உங்ககிட்ட லஞ்சம் கேட்டனையா? நான் இல்லை யாராவது நான் லஞ்சம் வாங்குறேன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? இப்பெல்லாம் எந்த அரசாங்க அதிகாரி சார் லஞ்சம் வாங்காம வேலை செய்கிறாங்க? ஏதோ ஒரு சில பேர் இருக்காங்க. அந்த ஒரு சிலரில் நீங்கள் இருக்கிறதா இருந்தால் நான் எழுதின லஞ்சங்கிற வார்த்தையை அழிச்சிட்டு எனக்கு லோன் போட்டு கொடுங்க சார். உன் வாய் கொழுப்புக்கு சுத்தர நாற்காலிக்காக வாழ்நாள் பூரா நீ சுத்திக்கிட்டே திரியணும். ப்ளீஸ் சார். யோ யார் யாங்க இவனை தூக்கி வெளியே போடுங்க. ஐயோ, இருந்த ஒரு சட்டியும் உடைஞ்சிருச்சே. இப்போ எப்படி சமைக்கிறது? சமைக்கிறதுக்கு ஏதாவது இருந்தா தானே சட்டியை பற்றி கவலைப்படுறதுக்கு. என்ன ஸ்ரீதேவி, அங்க என்னம்மா சத்தம்? அது ஒண்ணும் இல்ல, ஆடு 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 கத்திச்சு. ஓஹோ, இப்பெல்லாம் ஆடு சட்டிப்பானை உடையிற சத்தத்துல தான் கத்துதா? சில நேரத்துல அப்படியும் கத்தும். ஆமா, செல்லம்பாய் எங்க வேலைக்கு போயாச்சா? அவரு காலையில பரோட்டா, மட்டன் சாப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இப்பதான் வெளியே போனாரு. இத்தோட மத்தியானம் கோழி பிரியாணி சாப்பிடறதுக்கு தான் வீட்டுக்கு வருவாரு. ஆமா, நூர்ஜஹான் கல்யாண பேச்சு எந்த அளவுல இருக்கு? மாப்பிள்ள மாருதி கார் கேட்டாரு. இவரு மோட்டர் பைக் தான் கொடுப்பேன்னு சொல்றாரு. 3 வேளையும் பிரியாணி சாப்பிட்ற காசு மிச்சம் பண்ணா மாருதி கார் என்ன, அதை விட பெரிய காரே வாங்கலாமே. உன்கிட்டயும் உன் புருஷன் கிட்டயும் எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த ஏதாத்தமான பேச்சுதான். அப்பனா எனக்கு ஒரு சட்டி கிடைக்குமா? அப்போ கொஞ்சம் முன்னாடி கேட்ட சத்தம் சட்டி உடையிற சத்தம் தானே? உடைச்சிட்டியா? மறுபடியும் ஒரு சட்டியை உடைச்சிட்டியா? தினம் ஒரு சட்டியை உடைக்கணும் கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு இருக்கியா என்ன? என்னங்க நீங்க வேணும்னா யாராவது உடைப்பாங்களா? எல்லாம் உன் கவன குறைவால தான். ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இன்னொரு வேலை ஞாபகத்துக்கு வரும். அரிசி வந்துட்டு இருக்கும்போது கோழிக்கு தீனி போல ஞாபகத்துக்கு வரும். அரிசி அம்போன்னு விட்டு அப்படியே கோழி பின்னாடி போயிடுவேன். திரும்பி வந்து பார்த்தா அரிசி குழஞ்சு போயிருக்கும். இதானே வழக்கம். ஐயோ, சொன்ன மாதிரி அரிசி அடுப்புல போட்டிருக்கேங்க. ஐயோ, நல்ல வேலை ஞாபகப்படுத்த நீங்க. அரிசி குழஞ்சதோ என்னவோ. நமக்கு ஏத்த மாதிரி நமக்கு ஒரு பொண்டாட்டி. இங்க ஒரு துண்டு இஞ்சி வச்சிருந்தனே, எங்க? என்னங்க, இங்க ஒரு இஞ்சி துண்டு வச்சிருந்தனே, பாத்தீங்களா? அதை தின்னுட்டு தான் காலையில் வெளியில போனேன். பார்க்குறவெல்லாம் மூஞ்சி இஞ்சி துண்ண குரங்கு மாதிரி இருக்குன்னா அதுக்கு அர்த்தம் இப்பதான் புரியுது. குப்புசாமி முதலாளி ஊரெல்லாம் கந்து வட்டி வாங்கி இது போல எத்தனை தோப்பை வளைச்சி போட்டிருக்காரு. காசு கைக்கு வந்த உடனே அந்த ஆள்கிட்ட கேட்டு இந்த மரங்களை எதையாவது அறுத்து நல்ல சுத்தரா நாற்காலியா செய்யணும். ஏன் தோப்புக்குள்ள வந்து ஏன் மரத்துல கை வைக்கிறது? பாலு முதலாளி, நம்ம பார்பர் பாலு. என்ன தைரியம் தான் குப்பசாமி முதலாளி தோட்டத்துல வந்து கையை வைப்பேன். குப்பசாமி இல்லடா, குப்புசாமிடா. குப்புசாமி. ஏண்டா பாலு,
உன் கடைக்கு எவனும் வரது இல்லன்னு மரத்தடியில முடி வெட்டுறது ஏன் தோப்புல இடம் தேடுறியா? ஏண்டா நீ முடி வெட்டணும் எங்காவது கோயில் குளத்துக்கு போக வேண்டியதானே? எதுக்கு ஏன் தோப்புக்குள்ள வந்த? இல்லைங்க, சுத்திர நாற்காலி சேர்த்துக்க நல்ல மரமா பாக்குறேன். உனக்கு சேர் வேணும்னா நல்ல ஒசத்தியான மரத்துல நானே செஞ்சு கொடுக்குறேன். உன் கடைக்கு தேவையான சாமான்லாம் நானே வாங்கி கொடுக்குறேன்னு எப்போ சொன்னேன்? நீ வட்டி அதிகம் சொல்லிட்டு கடனை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் என்னடா பண்றது? நீ பேங்க் வட்டி கொடுத்தா பரவாயில்ல, அநியாய வட்டியில வாங்குற. பாலு, எதுக்காக நான் ஊரெல்லாம் அதிக வட்டி வாங்கிட்டு இருக்கேன்? இன்னும் பெரிய பணக்காரன் வரதுக்கா? இல்லப்பா, ஒரு நல்ல சினிமா படம் எடுத்து அதுல டைட்டில்ல தயாரிப்புன்னு வர இடத்துல என் பேருக்கு முன்னாடி நம்ம ஊர் பேரை போட்டு தயாரிப்பு மறையூர் குப்பசாமின்னு வர வேணாம். வேணாம், குப்பசாமின்னு வேணாண்டா, மறையூர் குப்புசாமின்னு வரணும்டா. அதுக்காக தான் டைரக்டரையும் மியூசிக் டைரக்டரையும் எப்பவும் என் கூடயே வச்சிருக்கேன்பா. டேய், எங்கடா அவனுங்க? சாவே கிடையாது முதலாளி, அதோ வரானுங்க பாருங்க. டேய், என்னடா ரெண்டு பொண்ணுங்களோட வரான்? வணக்கம் முதலாளி. டேய், யாரா அவங்க? என்னடா இதெல்லாம்? நம்ம கதைக்கு லேடிஸ் ரெஸ்பான்ஸ் எவ்வளவு இருக்கு, சென்டிமெண்ட் சீன்ஸுக்கு அவங்களோட சப்போர்ட் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்காகத்தான் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். இவங்களுடைய ரியாக்ஷனை பார்த்து நீங்க உடனே ஆக்ஷன்ல இறங்கணும். கதையை ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணா ஒரு வில்லேஜ். என்னது இது? டைட்டில் சாங் முதலாளி. ஓபனிங்ல என்னடா ஒப்பாரி வைக்கறாளுங்க? அது லேடிஸ் மலையாளி, இலகுன மனசு. ஓவர் ஆக்ஷன் பண்ண வாய் பிடிச்சு கிழிச்சு விடுவோம். சொல்லும் போது அழுத போறோம். அந்த கிராமத்து ஆஸ்பத்திரிக்கு ஒரு கர்ப்பிணி தாய் தலை தெறிக்கிற வேகத்துல ஓடி வர்றாங்க. உள்ள ஒரே ஒரு பெட்டு. அவளுக்கு பெட்டும் கிடைக்கல, பாயும் கிடைக்கல, தரையில படுத்திருக்கா. தன் தாயோட நிலைமையை பார்த்து அவ பெத்த ரெண்டு குழந்தைகளும் ஓன்னு கதறாங்க முதலாளி. அந்த நேரம் பார்த்து வெளியில ஜோன்னு மழை, உள்ள ஓன்னு அழை. மழையை கட் பண்றோம், அழைய கட் பண்றோம். அழுகு நிறுத்து. நீதான்டா அழுவுற, அவங்க ரெண்டு பேரும் அழவே இல்லையடா. ஏன் அழுல? நீ தானே சொல்லும் போது அழுதா போதுன்னு சொன்ன, நீ எங்கே அழ சொன்ன? ஏமா, இவன் என்னன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு வந்தான்? அந்த ஆள் கைக்கு அட்வான்ஸ் வந்ததும் ஆளுக்கு 100 ரூபாய் தரேன்னு எங்களை கூட்டிட்டு வந்தாரு. இவனுக்கு அட்வான்ஸ் கிடையாது, உங்க ரெண்டு பேருக்கு அட்வான்ஸ் கொடுங்க. ஆளுக்கு 50 ரூபா. இவன் சொன்ன கதை உண்மையிலேயே உங்க மனசை டச் பண்ணிச்சா? செருப்பதான் சார் டச் பண்ணுச்சு. அந்த அம்மா ஏற்கனவே 2 குழந்தைங்களுக்கு அம்மாவா? அது பெட்ல குழந்தைய பெத்துக்கிட்டா என்ன, தரையில பெத்துக்கிட்டா என்ன? கதை சொல்றாராம் இல்ல கதை. சார், இந்த ஆள் சொன்ன கதையை மட்டும் படமா எடுத்தீங்க, தோப்பெல்லாம் அடமானத்துக்கு போக வேண்டியதுதான். வாடி. நிறுத்துடா. டேய், எப்பவுமே படம் பாக்குற ஜனங்க உங்களை விட புத்திசாலிங்கடா. இந்த மாதிரி கதைகளை சொல்லி அவங்களை ஏமாத்தவே முடியாது. முதலாளி, உங்க பேரும் இந்த ஊர் பேரும் தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே தெரியணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் எடுக்கணும். அவர் மட்டும் ஒரு கையெழுத்த போட்டார்னா உங்க தலையெழுத்தே மாறிடும். அவரை எங்கடா பிடிக்கிறது? பாய்ஸ் கார்டன் முதலாளி. அது பாய்ஸ் கார்டன் இல்ல, பாய்ஸ் கார்டன் தான். தூமகேது. ஏன்னா, ஏய், நானே இப்பதான் கடையை திறக்க, நீங்க அப்புறம் உள்ள வந்தீங்க? அதான் ஜன்னல் கதவுக்கு கொக்கி கிடையாது. தட்டினா திறந்துக்கும், வச்சா ஒட்டிக்கும். அட பாவிகளா, எனக்கே தெரியாம என் கடைக்குள்ள எழுதிக்கணும். கொண்டு போறதுக்கு இங்க என்ன இருக்கு பாரு? பல்லு போன சீப்பு, துரு பிடிச்ச கத்திரி தான் வச்சிருக்கிற. ஏத்தாப்புல சண்முகம் கடைய பாரு, கூட்டம் அலமோதுது. போடா வெள்ள. ஏய், பாதி ஆட்டத்துல இவன் நம்மளுக்கு எடுத்து விட்டான். மீதி ஆட்டத்தை அந்த திண்ணையில போய் ஆடுவா. வாங்கடா, முதல்ல வந்தீங்க மெரிச்சு விடுவோங்களா? நான் கோபப்படாத பாலு. இந்த மார்க்கெட்லயே பெரிய கடை நம்ம சலூன் சண்முகம் கடை தான். எப்பதான் அவன் வியாபார வித்தை எல்லாம் நீ கத்துக்க போறியோ? டூப்ளிகேட் போலீஸை வச்சு ஆளுங்களை பிடிக்கிறான், அது ஒரு வியாபாரம். அதை நான் கத்துக்கணும். போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறீங்கன்னு பார்த்தா எதுக்கு பார்பர் ஷாப்பை கூட்டு வந்தீங்க? இந்த மைக் ஸ்ப்ரே.
டேய் இன்னைக்கு எத்தனை பேரை பிடிச்சாந்தீங்க? 7 பேர். வெரி குட். கப்பல் மாதிரி இவ்வளவு பெரிய கடையை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்திருக்க அந்த சலூன் கூட சலூன் காட்டுவாசி மாதிரி முடிய வளர்த்துக்கிட்டு கண்டுக்கிறாமையா போறீங்க? தூக்கிட்டு வந்து மயக்க மருந்து அடிச்சு விட்டுவேன். எலை எல்லாருக்கும் அடிச்சா ஸ்ப்ரே அடிச்சாச்சுனே. அது அப்பா பேச ரொம்ப அடி வாங்கியிருக்கேன். மூஞ்சிய பார்க்காம பின்னாலே நின்று மொட்டை அடிச்சிட வேண்டியதான். ஒர்க்கு ஓவரு மொட்டைக்கு பீஸ் 50. மண்டை நல்ல தபேலா மாதிரி ஆயிப்போச்சப்பா. ஸ்ப்ரே நல்லா வேலை செய்து போல் இருக்க. மயக்கமே என்னன்னு தெரியல. தக் தஜம் எந்திரி. தேங்க்ஸ். திருப்பதிக்கு வச்சிருந்த முடிய உங்க கடையில வச்சு மொட்டை அடிச்சிட்டியே. திருப்பதிக்கு வச்சிருந்த முடியா? சரி நம்ம கடையில மொட்டை அடிச்சாலும் உன் முடி நேரா திருப்பதிக்கு போயிரும். தைரியமா இரு. எப்படியா? அதோ அப்படி. அதெல்லாம் சரியா? திருப்பதிக்கு போனா லட்டு கிடைக்கல. ஓ லட்டுக்காக முடி வளர்த்த பயவில்லையா நீ? டே பையா, முதலாளி. இந்த கொய்யாவுக்கு ஒரு லட்டு எடுத்து வாயில அமுக்கு. முழுங்கு. என்னையா லட்டு கடலை உண்ட சைஸ்ல இருக்கு? ஓ அதுவா? லட்டு வந்து ஒரு வாரம் ஆகி போச்சு. அது போக சித்திரவேல நெய் ஊரா உருகி லட்டு இறுகி சுருங்கி போச்சு. ஐயோ என் தலைமுடி. அங்க என்னடா சத்தம்? பழனிக்கு வேண்டி இருந்தானா? அப்படின்னா அந்த பஞ்சாமிர்த வாயில அமுக்கு. பண்ணிட்டீங்களாடா? ஐயோ என்னையா இது? பஞ்சாமிர்தம் சொல்லிட்டு பேச மாட்டாரா? ஓ அதுவா? அது வர்றப்ப பஞ்சாமிர்தமா தான் இருந்துச்சு. பங்கு வேலை பார்த்து பயந்து பங்காய் போய் பேரிச்சம்பளம் ஆகி போச்சு. போடியா வாயில கொட்டையோட முழுங்கிறாத 3000 போகுது. சீக்கிரம் போயா. நம்ம சலூன் போலீஸ் அடுத்த ஷிஃப்ட் போயிட்டு வாங்க. அளவுக்கு அதிகமா எவனே முடி வச்சிருக்கானோ அவனை பூரா அள்ளி போட்டு கொண்டா. ஓடு 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 ஓடு. ஐயோ நம்ம பழைய முதலாளி நிக்கிறானே. நீ என்கிட்ட வரும்போது எப்படி வந்த? ஏய் சண்முகம், குனிஞ்சு நிமிந்து கூட்ட. சும்மா நீட்டே கூட்டுற பா. ஏன்னா தினம் இப்படி கூட்டி அல்ற வேலையே கொடுக்குறியே. இப்படி போய் தான் எப்போ டெவலப் ஆகுறது? ஏதாவது பாலாப்பணம் பழைய மண்டையில் 2 மண்டையை கொடுத்தா தொழிலை கற்றுக்கிறோம்ல. பழகிக்கிறியா? இது என்ன ஒர்க் ஷாப் வேலை நினைச்சியாடா பஞ்சு ரொட்டி பழகிறதுக்கு? ஏய் உசுறு சம்பந்தப்பட்டதுடா. நீ பாட்டுக்கு பழகிறேன்னு கத்தி ஸ்லிப் ஆகி காது கழுத்துன்னு முடியுதுன்னா ஊருக்காரங்க என்ன கண்டப்பட்டதுக்கா? சரி நான் எப்போ தான் தொழிலை பழகிறது? அதை பாரு, அந்த பலூனில் சோப்பு தடவி இருக்கல்ல, அது கிழியாம ஷேவ் பண்ணு. உனக்கு 2 மண்டையை தரேன். பா போறத பாரு அம்பானி. என்னடா லுக்கு? அஸ்டண்டா இருக்கவன் தொழிலை கற்றுக்கிட்டா நமக்கு போட்டியா வந்துருவாங்கன்ற பீதியில தினம் பலூனை செய்ய பண்ண சொல்றானே. இன்னைக்கு பண்றேன்டா சூப்பரா. இது கூட அவன் நினைக்கிற மாதிரியே நடந்துக்கிறது. ஏய் இத்தோட 1309 பலூனை உடைச்சாச்சு. இதே ஷேவிங்கை இவங்களுக்கு பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? டஸ்ஸா இருக்கும். கிழிச்சது போதும் போ. போறேன்டி. அண்ணே கேட்க முடியாச்சு, கடையை தரங்க. கட்டிங் சேவிங். ஸ்னேக் கட்டிங், சப் கட்டிங், சிசர் கட்டிங், ஜம்பர் கட்டிங், பம்பர் கட்டிங், சச்சின் கட்டிங், சல்மான் கட்டிங், டாப் கட்டிங், பாப் கட்டிங், அத்தனை கட்டிங் ஸ்பெஷல் சார் இந்த சண்முகம். யோ என்னையா கொய்யாக்கா முறுக்கு விக்கிற மாதிரி முடி வெட்டுற தொழில் எப்படி கொண்டு வந்துட்ட? மொபைல் கட்டிங் சார், மொபைல் கட்டிங். மொபைல் கட்டிங்? ஆமா சார். காலம் போற வேகத்துல நீங்க எங்களை தேடி வரவனா சார்? நாங்க உங்களை தேடி வர்றோம் சார். டிராபிக்லயும் ரயில்வே கட்லயும் ஏன் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? இந்த மாதிரி நேரத்துல இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு டைம் மிச்சம் சார். ஃபாரின்ல போய் பாருங்க. யூரின் போற நேரத்துல சேவ் பண்றான், மோஷன் போற நேரத்துல முடி வெட்டான் சார். அதே மேட்டர் நம்ம ஏன் சார் ஃபாலோ பண்ணக்கூடாது? யோ ஐடியா நல்லா இருக்கியா? எப்படியா வெட்டுவ? ஏன் வெட்ட முடியாது? உடம்பு உள்ளதுக்கு தலைவலி நின்றுங்க, மத்த நான் பாத்துக்கிறேன். இதான் சார் சல்மான் கான் கட்டிங். 20 ரூபீஸ் கொடுங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஏயா பெருசு மீசி எப்படி புல்லு கட்டு மாதிரி வச்சிருந்தா தூங்கும் போது ஆடு மாடு மூக்கிங் சேர்த்து மேஞ்சிராது. யோ இதை வச்சு தாயா பல பஞ்சாயத்தை ஓடிட்டு இருக்கேன். தாடியை மட்டும் எடியா, மீசி எடுக்காத. ஓகே தேங்க்யூ. தாடியை மட்டும் அழகா வலிச்சு எடுத்து உன்னை கேடி ஆக்குறேன் பா. வாயத்துல குடிச்சுக்க. இனிமேல் பாரியா சுத்துப்பட்டி பஞ்சாயத்தெல்லாம் ஓங்கிட்டு தான் வரும். தீர்ப்பை மட்டும் கரெக்டா சொல்லில போட்டு தள்ளிடுவாங்க. 10 இந்தாப்பா 10. சேவிங் கட்டிங் சார். கட்டிங் சார். வேணாம் சார் கட்டிங் சேவிங். சார் சேவிங் கட்டிங். வேண்டாம். ஏன் சார்
மண்டையில இவ்வளவு நிறைய வச்சிருக்கீல, பாக்குறவன் பஞ்சு மிட்டாய் மண்டையான்னு பட்ட பேர் வச்சு அசிங்கமா இருக்காது? அதுக்கு இந்த இந்தியா டே போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பழைய பூத்து மாதிரி இருக்க நீங்க 10 வயசு கொஞ்சம் யூத் ஆயிருவீங்க சார். டேய் ஒர்க் முடிஞ்சு போச்சு, கேட்ட ஓபன் பண்ணு. கேட்ட சொல்லுங்கயா. என்னையா கேட்ட நீங்க ஓபன் பண்றீங்க? மூடி வச்சது நாங்க தானே ஓபன் பண்ணோம். அப்ப இந்த பக்கம் ரயில் வராதா? இந்த பக்கம் வந்து வருஷ கணக்காச்சு போலாம் ரைட். அட பாவிங்களா, இப்படி சாமத்தியமா தொழில கத்துக்கிட்டு சைன் பண்ணியிருக்கம்யா. என்ன என்னமோ திங்க் பண்றான்? நீ வேலையால் வளர்ந்தவன் இல்லடா, வாயால் வளர்ந்தவன். ஆமா, நான் வாயால வளர்ந்தவன், நீ வாயாலே கெட்டவன். ஒன்னு தெரிஞ்சுக்க, பல்லு உடையிறது வாயால, பல்லாக்கில் ஏறுறது வாயால. என் வாயி பல்லாக்கில் ஏறுற வாயி. டேய் நம்ம கடை மேல கண் பார்வை ஓவர் ஆகி போச்சு. ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கு நவ்வால பூசணிக்காயை வாங்கி நம்ம கலெக்ஷனை பார்த்து வாயை புழக்கிறவன் தலையில பூரா போட்டு ஓட. சிஸ்டர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நான் 10B படிக்கிற கமலாவோட அப்பா பாலு. 10B அங்க இருக்கு பாருங்க, லாஸ்ட்ல. இல்லை, நான் பிரின்சிபாலை பார்க்கணும். பிரின்சிபலை பார்க்கணுமா? வணக்கங்க. ஃபீஸ் கட்ட வேண்டியது இங்க இல்ல, ஆபீஸ் ரூம்ல. பணம் இருந்தால் ஆஃபீஸில் போய் கட்டியிருப்பேனே, இல்லாதனால தானே உங்களை பார்க்க வந்திருக்கேன். அப்படியா? நான் என் வார்த்தையை காப்பாத்திட்டேன், உங்க பொண்ணை வெளியில அனுப்பிச்சிட்டேன். என் பொண்ணு வெளில அனுப்பிச்சா மட்டும் என்னால் ஃபீஸ் கட்ட முடியுமா? என் பொண்ணை ஸ்கூலில் விட்டு அனுப்புறதுக்கு பதிலாக ஜன்னலுக்கு வெளில நிற்க வச்சிங்கன்னா நான் ஃபீஸ் கட்டுற வரைக்கும் அவன் அங்கேயே நின்று படிச்சுக்கிட்டோம். என்ன விளையாடுறீங்களா? சிஸ்டர், கிளாஸுக்கு வெளியில் ஒரு பறவை நின்று வேடிக்கை பார்க்குறதா நினச்சிக்கங்களேன். புத்திசாலித்தனமா பேசுறதா நினைக்கிறீங்களா? உங்களால ஃபீஸ் கட்ட முடிஞ்சா கட்டுங்க, உங்க பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்புங்க. இல்லன்னா அவ 10th எக்ஸாமே எழுத முடியாது. இல்ல, ஃபீஸ் கட்டுறதுக்காக என் ஆட்டை வித்தலாம்னு நினைச்சேங்க, ஆனா வீட்டுக்காரி விடல. அப்போ உங்க பொண்ணை படிக்கிறதுக்கு அந்த ஆட்டுக்கிட்டே விடுங்க. வேணும்னு ஆட்டுக்குட்டி இங்க கூட்டு வரேன், அதுக்கு எப்படி பாடம் எடுக்கணும் நீங்க சொல்லி தரீங்களா? என்ன விளையாடுறீங்களா? முதல்ல வெளியில போங்க. என்ன சிஸ்டர், கன்னியாஸ்தியா இருந்துட்டு இப்படி கோவப்படுறீங்க? ஜீசஸ் வருத்தப்பட போறாரு. அவர் உங்க நெஞ்சில உங்க செயின்ல எதுக்கு இருக்காரு தெரியுமா? உங்களுக்கு எப்பவுமே கருணை உள்ள இருக்கணும் தான். Will you please get out? Oh Lord, answer my prayer. அப்பா ஃபீஸ் கட்டிட்டீங்களா? ஃபீஸ் முடியலடா. அப்ப என் 10th எக்ஸாம் அவ்வளவுதானா? இல்லடா, நிச்சயமா நீ எழுதுவ, எக்ஸாம் எழுதுவ. என்ன அப்பா ஏற்பாடு பண்றேன். என்ன என்ன முனங்கலி? என்ன நம்மள பார்த்தானே பதறி ஓடுறானுங்க, இவன் என்னத்தை அப்படி பார்த்துட்டு இருக்கேன்? மதுரைக்கு போகாதேடி, அந்த மல்லிப்பூ கண்ணு வைக்கும். அதருத உன் குத்தம்மா, அசருத என் குத்தம்மா. அம்மா அம்மா. ஏண்டா அடுத்த வீட்டு பொம்பளை எக்ஸசைஸ் பண்ணும்போது ஜன்னல் வழியா எட்டி பாக்குறது இல்லாம அதிருது அசருதுன்னு பாட்டு வேற பாடுறீ? சார் அடுத்த வீடா? என்ன சார் சொல்றீங்க சார்? யார பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? அவன் யார் தெரியுமா? யாரா? என் பொண்டாட்டி சார். பொண்டாட்டியா? ஆமா. மறுபடியும் எதுக்கு போய் சொல்ற? இருங்க சார், என்ன சார் நீங்க அங்க பாருங்க சார், நானும் அவளும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட கல்யாணம் போட்டாவ. அட ஆமா, பிடி டீச்சர் சார், என்ன பல்கா இருக்கா பாருங்க. ஏண்டா உன் பொண்டாட்டியாவாடா கட்டடத்துக்கு வெளியே நின்னு வேடிக்கை பாக்குற? என்ன பண்ண சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு, அதான் கொஞ்சம் லாங்ல பார்த்தா வேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமேன்னு பார்த்தேன். என்னடா சொல்ற? உண்மை சார், இங்க வாங்கல, நீல ஒரு தடவை பாருங்க. இங்க ஐயே விடுடா. அட ஏன் சார், நானே பெர்மிஷன் தரப்ப ஏன் கூச்ச போறீங்க? இங்க வாங்க சார், கிட்ட வாங்க சார், அங்க பாருங்க சார், அங்க பாருங்க, அங்க பாருங்க. பார்த்தேன். குட் ஆங்கிள். இந்த கம்பில பாத்தீங்களா? இப்ப அந்த கம்பில பாருங்க, எப்படி ஒயிட் ஆங்கிள். இப்ப நீங்க தலையை சாச்சு பாருங்க, அம்சம் பாருங்க, அருணாச்சல மாதிரி இருக்கா? இப்ப விரல இப்படி வச்சு ஓட்ட வழியா கிட்டத்துல பாருங்க. இரு, இப்ப எப்படி இருக்கு? ஐயோ கொஞ்சம் ராவாடா. இருக்கா சார், இப்படி அப்படிமா பார்த்துட்டு தான் சார் லைஃப் லென்த்தா ஓட்டணும். இது தெரியாம அவசரப்பட்டு அடிக்கிறது. ஏன் சார் திடீர்னு
என்ன ஓட்டணும்? இல்ல சார் அவருடைய டிபார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன டவுட் கேட்டாரு. டவுட் கிளியர் பண்றதுக்கு நீ என்ன பெரிய ஐஜியா? அப்படி இல்ல. வா உள்ள வா. ஓகேமா. மொத்த டவுட்டையும் கிளியர் பண்ற. அதான் கரெக்ட்மா. ஒரு நிமிஷமா. யோ என்ன வந்தீர்ல அப்பயே பிடிச்சு போயிருந்தா உனக்கு ப்ரொமோஷன் எடுத்துக்கும்ல. இப்ப இவன் முந்திட்டா பாரு. போப்பா போ சொல்லுமா. சொன்னா போறதில்ல. போலீஸுங்கிறத மறந்து நிக்கிறது. புருஷனா இருந்துகிட்டு ஜன்னல் வழியா எட்டி பாக்குறியா? விடுமா, அவன் புருஷன் தானே பார்த்தேன். என்ன ஊரேவா வந்து பாத்துச்சு. கலெக்ஷன் அப்படி கேளு. என்ன காணா? ஓ இங்க இருக்கா? இந்தா. எவ்வளவு இருக்கு? 500 ரூபா இருக்கு. 500 ரூபாவா? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்கறேன்னு சொன்னதுனால தானே உனக்கு கல்யாணம் பண்ண. 1000மா? போடி போடி இவள. இந்த 500 சம்பாதிக்கிறதுக்கு ஊரே கடத்தி வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கண்டி. இனிமேல் சம்பாதிக்கணும்னு நினைச்சா எவன்கிட்டயும் முடி கிடையாது. முடி என்ன தினம் ஒவ்வொருத்தருக்கு புல்லு கட்டு மாதிரியா முளைச்சிக்கிட்டு இருக்கு. ஏதோ மாசம் அப்படி இப்படி முளைக்குது. 1000 ரூபா 1000 ரூபா. அப்படியே உனக்கு 1000 தான் வேணும்னா இனி பொம்பளை தான் கடத்திட்டு வந்து மொட்டை அடிச்சு விடணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்தாதான் உள்ள. இல்லைன்னா தின்ன. கமலா, நீ படிச்சு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறமா? டாக்டரா, சயின்டிஸ்டா? கரெக்டா ஃபீஸ் கட்டுற அப்பாவுக்கு பொண்ணா இருந்தா போதும். ஃபீஸ் என்னம்மா ஃபீஸ்? கரஸ்பாண்டன்ஸ்ல கூட படிக்கலாம். அதுக்கு நீங்க 9ஆம் கிளாஸோட நிறுத்திருக்கலாமே. எதுக்கு 10வது சேர்த்து 4 மாசம் படிக்க அனுப்புனீங்க? இருங்க நாங்களும் வரோம். ஸ்கூல் விட்டாச்சா? விட்டாச்சு. எங்க 2 பேரும் எப்ப ஸ்கூல் விட்டு நிறுத்த போறீங்க? என்ன பாக்குறீங்க? இன்னைக்கு அக்காவோட ஃபீஸ கட்ட முடியல, நாளைக்கு எங்களோட ஃபீஸ கட்ட முடியலன்னு சொல்ல போறேன். படிப்பு நிறுத்துறதுல அவ்வளவு சந்தோஷமா உங்களுக்கு? படிப்பை நிறுத்திட்டா அம்மாவோட அயன் பண்ற வேலை, ஷூ பாலிஷ் பண்ற வேலை எல்லாம் குறையும். நீயும் எங்களை படின்னு தொந்தரவு பண்ண மாட்டேன். பசங்களுக்கு நிறைய அறிவை கொடுன்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டு தப்பா போச்சு. அப்பா, நிறைய சாப்பிட்டா அறிவு கம்மியாகுமா? விதவிதமா எங்களுக்கு சாப்பிட வாங்கி கொடு. இன்னைக்கு என்ன வாங்கி வந்திருக்க? மீனா இல்ல கோழியா? பெரிய முதல்ல கிடைச்சிருக்குடா. அப்பா, உன் கஷ்டத்தை காட்டிக்காம எப்பவுமே சந்தோஷமா இருக்கியே, எப்படிப்பா உன்னால முடியுது? அதுவா? அது வேணும் இது வேணும்னு தொந்தரவு பண்ணாத மனைவி, கார்ல தான் போகணும் பங்களால தான் வாழணும்னு ஆசைப்படாத உங்களை மாதிரி பசங்க இருந்தா எல்லாரும் என்ன மாதிரி சந்தோஷமா தான் இருப்பாங்க. விலை குறைப்பு. கட்டிங் 25 ரூபாயிலிருந்து 18 ரூபாய், ஷேவிங் 15 ரூபாயிலிருந்து 7 ரூபாய். கண்டிப்பாக அக்கிள் ஷேவிங் கிடையாது. ஏண்டா போற போக்க பார்த்தா நம்ம கிளப்ப மூடிடுவான் போல இருக்கு. கஜினி முகமது மாதிரி பாலு கடையை டெவலப் பண்றதுக்கு எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் உள்ள இருக்கிற ஓட்டச்சேர மாத்திர வரைக்கும் கடைக்கு ஒரு ஆளு வராது. பாஸ் பாஸ் என்னையா? பால் கடையில விலையெல்லாம் குறைச்சிட்டான் பாஸ். விலையை குறைச்சிட்டான் பாஸ். விலையை குறைச்சா மட்டும் ஆள் வந்துருவானா? வெரைட்டியா வெட்டவும் தெரியணும்யா. இந்த கை ஆப் கட்டிங், அமெரிக்கன் கட்டிங், பாப் கட்டிங், டாப் கட்டிங், சினேக் கட்டிங் முதற்கொண்டு கத்து வச்சிருக்கு. இவ்வளவு இருக்கும்போது இதை விட்டுவிட்டு அங்க போவானா? பாலண்ண முடிய வெட்டி விடு. உள்ள போ. கந்து ஓட்டையை கலெக்ட் பண்ணு. பாத்திர கடை 2500, மட்டன் கடை 3000, மளிகை கடை 750, டீ கடை 200, பழக்கடை 500, சைக்கிள் கடை 300. மொத்த கடனை வசூல் பண்ணு. கொடுக்காதவன இடுப்பு உடைச்சிடுறேன். அடச்சி அழுத்தமா சொல்றா. இடுப்பு உடைச்சிடுறேன். பாலு விலையை கம்மி பண்ணிட்டான். டேய், நேத்து தான் நான் முடி வெட்டணும்னு நினைச்சேன். பாலு ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் கடையில முடி வெட்டிக்கலாம். நாம தான் ஓசியில வெட்டிக்கிறதுல தோட்டக்காரன்ட்டு கூட வெட்டிக்க வைப்பேன். டைலாக்லாம் என்கிட்ட வேணா, டைரக்டரை கட் பண்ணுவேன். முதலாளி கட்டுங்க, அங்க பண்ணுங்க, இங்க பண்ணிடாதீங்க. எத்தனை வாட்டிடா என்ன? ஏய் பணத்தை கொடுத்துட்டு பஞ்சர் ஓட்டு. ஜோக்கர். டேய். என்னடா அது? கண்ணாடியில் ரசத்தே காணோம். அதுக்கு நான் என்ன பண்றது? என் பொண்டாட்டி வைக்கிற ரசம் அந்த கண்ணாடிக்கு பிடிக்கல. என்ன கொழுப்பா? டேய், இந்த கண்ணாடியில முகம் அசிங்கமா தெரியுதுடா. அது அதுல பார்த்தா அசிங்கமா இருக்கா? சரி சரி உட்காரு. பாக்குறேன் நீ எனக்கு என்ன பண்றேன்னு. இதெல்லாம் ஒரு சேர். உங்க உருமல்ல குப்புசாமி சாரோட போய் சேர்ந்தான். நொறுங்கிட்டானா? நொறுங்கட்டு நொறுங்கட்டு. ஓடியாங்கடா. என்னடாச்சு? தெய்வமே, வாங்க எடுங்கடா. நல்ல காலம்.
கீழே விழுந்து முதலாளிக்கு ஒண்ணும் ஆகல. திரையில் அவர் பெயர் வராமல் தரையில் அவர் உடல் போகாது. நான் இருக்க நிலைய பார்த்து பஞ்சு நல்லா கடிக்கிறேன். டேய் அழுங்காம தூக்கிட்டு போங்கடா. இருந்த ஒரு சேரையும் உடைச்சிட்டானு. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த ஊருக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் அமோகமா இருக்க போறாங்க. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த ஊருக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த ஊருக்கே நல்ல காலம் பிறக்க போகுது. ஏ தியாக, உன்னை எல்லாம் குடுகுடுப்புக்கான வீட்டுக்கு முன்னால வந்து வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லுவான். இப்போ ஊருக்கே நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்றான். வணக்கம் சார், வாங்க வாங்க. அண்ணே கோடி ஃப்ளவர் இருக்கா? அது கோடி ஃப்ளவர் இல்ல காலிஃப்ளவரா என் குல்ஃபா. சாரி பிளட் வில்லேஜ் பாய். நீங்க எந்த ஊரு? யூஎஸ்பி. யூஎஸ்பியா? ஹவுசிலம்பட்டி டவுன். இங்க பார், தினமும் மறையூர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு 50 கிலோ அரிசி, 20 கிலோ பருப்பு, 5 கிலோ புளி, தனியா, கொத்தமல்லி, இஞ்சி, கருவேப்பிலை என்னெல்லாம் இருந்தோ மொத்தத்துக்கு கொண்டு வந்து இறக்குறேன். உன்னால முடியலனா டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்து கெஸ்ட் ஹவுஸ்ல இறக்குறேன். அதுக்கு நீ மூடு. 10,000 அட்வான்ஸ். என்ஜாய். அரே பாய், இந்த பார், தினமும் 30 கோழி, 6 ஆடு, 400 மீன், 750 முட்டை. அது மட்டும் இல்ல, எறா, சொரா, புறா, காடை, கௌதாரி இதெல்லாம் உன் கடையில இல்லைனாலும் டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்து தர. அதுக்கு 15,000 ரூபாய் அட்வான்ஸ். வாட் இஸ் திஸ்? புறா குண்டை கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்குது. என்ன கடை இது? பார்த்தா தெரியல. ஓ, பாலு அழகு நிலையம். பார்பர். திடீர்னு ஒரு 50 பேருக்கு மொட்டடின்னு சொல்லுவாங்க. மறையூர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து அடிச்சு விட்டு போயிடு. அட்வான்ஸ் 1000 rupees. டேக் இட். வேலை செய்யாம காசு வாங்குறது இல்ல. மறையூர் பாரதி சிந்து நதியின் மிசை. ஏண்டா பாலு, வாங்கி எங்ககிட்ட கொடுத்திருந்தா ஒரு வாரம் ஆட்டத்துக்காவது ஆயிருக்கும்ல. காலையில 50 லிட்டர் எருமை பால், மத்தியானம் 30 லிட்டர் பசும்பால், நைட்டு ரெண்டுத்தையும் கலந்து 75 லிட்டர் மறையூர் கெஸ்ட் ஹவுஸ் காமிச்சிரு. அப்புறம் முக்கியமான விஷயம், பால்ல தண்ணி கலந்துறத நைட்டு நீ குடிக்கிறியா அதில் கலந்துக்கோ. அட்வான்ஸ் 5,000 rupees. I take the money, I send the milk. Bye. ஐயா, நான் பிறந்திலிருந்து 500 ரூபாய் பச்சை நோட்டு தான் பார்த்துருக்கேன். இப்படி 1000 ரூபாய் சிவப்பு நோட்டை பார்த்ததே இல்லை. ஆமா, இப்படி வாரி வாரி வழங்குதியே, நீ யாரு? உனக்கு சினிமா பார்க்குற பழக்கம் இருக்கா? எங்க ஊர்ல ஓலப்பற தேட்டர் தானே இருக்கு. பெரிய கலெக்டர் பக்கத்து ஊர் போய் படம் பார்க்க மாட்டியா? படம் போடும்போது டைட்டில்ல நாகர்கோயில் நாகராஜன் போடுவாங்களே, பார்த்துருக்கீங்களா? இல்ல சார். அது நான் தான். பணத்தை எப்படி வாரி வாரி வழங்குறீங்களா? நீங்க என்ன எலெக்ஷன்ல நிக்க போறீங்களா இல்ல எங்க ஊர்ல திருவிழா நடத்த போறீங்களா? திருவிழா இல்ல, பெருவிழா. சினிமா ஷூட்டிங். எங்க ஊர்லயா? யார் வர போறா? யாரா? அதிகமா மெகா சீரியல் பாக்குற பொம்பளையும் அதிகமா மிலிட்டரி சரக்கு அடிக்கிற ஆம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. ஒரிஜினல் டயலாக் சொன்னது யாரு? நம்ம சூப்பர் ஸ்டார். சார் வந்துட்டாரு. எப்போ நீங்க? நான் நேரத்தே வந்துட்டேன். ஹலோ சார். ரவி, குட் மார்னிங். ஹலோ, வெல்கம் சார். திஸ் வே சார். அசோசியேட் டைரக்டர் கிட்ட நான் வந்துட்டு இருக்கேன் சார். என்ன வேகம்? Good morning, sir. விஜய், நாளைக்கு ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு எதுக்கு இப்படி ஓடி வரீங்க? மெதுவா, என்னாச்சு? அம்மா, நம்ம ஊர் நெல்லித்தோப்புல ஷூட்டிங் நடக்க போகுது. ஷூட்டிங்கா? ஹீரோ யார் தெரியுமா? யாரு? அப்பாவோட ஃப்ரெண்டு சூப்பர் ஸ்டார் அசோக் குமார். சூப்பர் ஸ்டாரா? ஆமாமா, ஸ்கூல் போற இன்னைக்கு இதான் பேச்சு. அப்பா, நாங்க உடனே அவரை பார்க்கணும். கூட நின்னு ஒரு போட்டோ எடுக்கணும். அப்பா, இப்பவே போலாம் வாப்பா. ஏய், சட்டையை விடுறா. அப்பா, நம்ம வீட்டுக்கு அவர் வருவாராப்பா? வேணாம், இந்த ஓட்ட வீட்டை பார்த்தாருன்னா அவர் ஓடியே போயிருவாரு. அவர் தங்கி இருக்க இடத்துக்கு போய் நாம பார்க்கலாம். ஓகே, எஸ், கரெக்ட். அப்பா, எங்களை எப்பப்பா கூட்டிட்டு போவீங்க சொல்லுங்கப்பா. இப்போ தானம்மா வந்திருக்காரு. ஷூட்டிங்லாம் ஆரம்பிக்கிட்டோம், கூட்டிட்டு போறேன். ஹை ஜாலி. அவர் கூட நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் காட்டலாம். அவர் கூட நான் தனியா ஒரு போட்டோ எடுத்துக்க போறேன். சூப்பர் ஸ்டார்.
எங்க பசங்க கூட என்னையும் கூட்டிட்டு போவீங்கல்ல? கண்டிப்பா கூட்டிட்டு போவீங்கல்ல? அப்பா அவங்கள மட்டும் தான் கூட்டிட்டு போவீங்களா? என்னையும் கூட்டிட்டு போங்கப்பா. கூட்டிகிட்டு போகிறோம்மா. உன்னை, உங்கள் அம்மாவை, இந்த ஆட்டை மாட்டை கோழியை எல்லாரையும் கூப்பிட்டு போகிறேன். என்னங்க நாளைக்கே அவரை பார்க்க எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறீங்களா? பசங்க தான் அப்படி கேட்குறாங்கன்னா நீயும் பைத்தியக்காரத்தனமாக கேட்குற. என்னங்க சொல்றீங்க? 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அவர் பார்த்துருக்காரு. இடைப்பட்ட காலத்தில் எத்தனையோ பேர் அவர் பார்த்துருப்பாரு. இப்போ நான் அவர் முன்னாடி போய் நின்னா என்ன அவருக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் அவரை சுற்றி நிறைய பெரிய மனுஷங்க வேற இருப்பாங்க. நான் அவர் முன்னாடி போய் நின்று நான் தான் உன் பழைய ஃப்ரெண்டுன்னு சொன்னால் ஒரு வேலை என்ன தெரிஞ்சாலும் தெரியாதுன்னு சொல்லலாம் இல்லையா? அப்படியே என்ன ஞாபகம் இருந்தாலும் நான் இருக்கிற இந்த கோலத்தை பார்த்து ஏதோ உதவி கேட்க வந்திருக்கேன்னு நினைச்சு என்னை வெளியில் அனுப்பிச்சிட்டா. அந்த அவமானத்தை என்னால் தாங்க முடியாது தேவி. நான் போக மாட்டேன். அப்புறம் ஏங்க பசங்க கிட்ட கூட்டிட்டு போறேன்னு ஆசை காமிச்சிங்க? கொஞ்ச நாளைக்கு தானே அவர் இந்த ஊரில் இருக்க போறாரு. அப்புறம் போயிடுவார். அது வரைக்கும் நான் ஏதாவது சொல்லி சமாளிக்கிறேன். நீ வேலையை பார். நாளைக்கு எங்க ஷூட்டிங்? அந்த வயல் சீன் சார். ஹீரோயின் நிலத்தை வாங்குற சீன். எவ்வளவு தூரம் இருக்கு லொகேஷன்? இங்க இருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் வரும் அவ்வளவுதான். 12 கிலோமீட்டர்ஸ். நான் எப்போ ரெடி ஆகணும்? 7:30 ஆன் தி ஸ்பாட் வித் மேக்கப். 7:30 ஆன் தி ஸ்பாட். யா. டேட் வந்தாச்சா? டைரக்டர் ஈவினிங் ஃளைட்ல வராரு. பிஸி மேன். ஓகே ஓகே. உங்களை பார்க்க கலெக்டர் வந்திருக்காரு. கலெக்டர் என்ன பார்க்குறது? எஸ்கியூஸ் மீ. நோ கன்ஃபியூஷன். சார் வந்துட்டார். सर आई एम डिस्ट्रिक्ट कलेक्टर जमीर पाशा. अस्सलाम वालेकुम. वालेकुम सलाम. तशरीफ रखिए. शुक्रिया सर. ஏதா சாப்பிட்டீங்களா? நோ தேங்க்யூ வெரி மச் சார். என்ன விஷயம் சொல்லுங்க சார். நீங்கள் ஷூட்டிங்காக வந்திருக்கிற இடம் ஆந்திரா பார்டர். இது நக்சலைட்ஸ் நடமாடுற இடம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லைஃபுக்கு த்ரெட் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எனக்கு லைஃப் த்ரெட்டா? நோ நோ நோ, இட் மே பி a false news. இல்லை சார், இது எங்களுக்கு டெல்லியிலேருந்து வந்திருக்கிற இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு Z கேட்டகரி ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொல்லி ஆர்டர். Z கேட்டகரி? அதனால தயவு செய்து நீங்கள் இந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் உங்கள் பக்கத்தில் யாரையும் நெருங்க விடாதீங்க சார். ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெயின் ஏறி பஸ் ஏறி எங்களை பார்க்கறதுக்கு சென்னை வர்றாங்க. அங்கே நம்மளை பார்க்க முடியாது. நாம் அவங்க ஊருக்கு வந்திருக்கும் போது அங்கேயும் அவங்க நம்மளை பார்க்க முடியலன்னு சொன்னால் அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். சார் ப்ளீஸ், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், எங்களை எங்கள் வேலையை பார்க்க விடுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதோட பின்விளைவுகள் என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஐ டீப்லி பிட்டி them. குட் மார்னிங் சார். வணக்கம் மிஸ்டர் செந்தில்நாதன். சார், இவங்க ஷூட்டிங்கை தமிழ்நாடு பார்டர்லையும் ஆந்திரா பார்டர்லையும் மாறி மாறி நடத்துறதுனால பாதுகாப்புக்கு 2 ஸ்டேட் போலீஸும் வந்திருக்காங்க இல்லையா? வந்திருக்காங்க சார். குட். எதுக்கும் இவங்க ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் டெய்லி நீங்கள் ஸ்பாட்டுக்கு ஒரு தடவை விசிட் பண்ணிடுங்க. ஷூர் சார். தேங்க்யூ. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் சார். அந்த பேரிகேடை தாண்டி ஒரு ஆள் வரும் சார். கெஸ்ட் ஹவுஸ் சுத்தி நான் பால போட்டு வைங்க. என்ன? எஸ் சார். நான் என்னன்னு சொல்றது, நம்ம ஊருக்கு சூப்பர் ஸ்டார் வந்திருக்காராம். 40 நாள் இங்கேயே தங்கி இருந்து ஷூட்டிங் எடுக்க போறாங்களா? அப்படியா? ஆமா முதலாளி. முதலாளி, அப்ப அவரை பார்க்க நம்ம பாய்ஸ் கார்டன் போக தேவையில்லை, இங்கே பார்த்துடலாம். அது பாய்ஸ் கார்டன் இல்ல, போயஸ் கார்டன் தான். தூமகேது ஏதோ ஒரு கார்டன் போன. அவர் நம்ம ஊருக்கு வந்திருக்காருல்ல. ஏண்டா அவரை சுத்தி போலீஸ்லாம் இருக்குமே, எப்படிடா அவரை போய் பாக்குறது? முதலாளி, இந்த ஊர்லயே நீங்க தான் பெரிய ஆளு. உங்களை தடுக்கிறதுக்கு யாருக்கு தில்லு இருக்கு அப்படிங்கிற? ஆமா முதலாளி. நம்ம ஊர் நெல்லித்தோப்புல தான் ஷூட்டிங் எடுக்கிறாங்களா. இப்பவே போய் சூப்பர் ஸ்டாரை பார்த்து உங்களை வச்சு படம் எடுக்க போறோம்னு சொல்லி உடனே கால் ஷீட்டை வாங்கிட்டு வந்துடலாம். அது என்னடா அது கால் ஷீட்டு? ஐயா முதலாளி, பத்திரிகை போடுவாங்க முதலாளி. நம்ம பணம் கொடுத்தோம்னா அவங்க பதிலுக்கு ஒரு சீட்டு தருவாங்களாம். அதுக்கு பதிலா கால் ஷீட்டு. ஏதோ ஒரு ஷீட்டு. உடனே அவர் போய் பார்த்து அந்த ஷீட்டை வாங்கி அவர் வச்சு படம் எடுக்க வேண்டியது. தயாரிப்புன்னு மறையூர் குப்பசாமின்னு வரணும். அது உங்க அப்பன் பேரு. என் பேரு மறையூர் குப்புசாமின்னு வந்தா போதும். உங்க பேர் அப்படியே வெளியில தள்ளிட்டு உள்ள என் பேர் பெருசா டைரக்ஷன் வரணும். விடுங்கம்மா, சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க. அப்பா, ஞாயிற்றுக்கிழமை சூப்பர் ஸ்டாரை பார்க்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னல, வாப்பா போலாம். இரு. ஷூட்டிங் எங்க நடக்குதுன்னு அப்பாக்கு தெரியாதுமா? ஷூட்டிங் நெல்லித்தோப்புல நடக்குதுன்னு இந்த ஊர்ல இருக்கிற சின்ன குழந்தை கேட்ட கூட சொல்லும். நெல்லித்தோப்புல நடக்குதுன்னு எனக்கும் தெரியும்.
அது மலையில நடக்குதா ஆத்தங்கரையில நடக்குதான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் அங்க போய் ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். இந்த கதையெல்லாம் விடாத, வா போலாம். இல்ல இரு. ஷூட்டிங் மலையில நடந்து நீங்க நாள் பூரா வெயில நின்னு உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா? டைஃபாய்டு இருந்தாலும் பரவாயில்ல, மரியாதையா கூட்டு போங்க. விட மாட்டேங்கறானே. சரி. முதல்ல நான் போய் அவரை பார்க்கறேன். என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டு வரேன்னு பர்மிஷன் கேட்கறேன். அதுக்கப்புறம் உங்க எல்லாரையும் கூட்டு போறேன். இன்னைக்கு தப்பிச்சுடா சாமி. என்னப்பா ஊர்ல ஒருத்தனையும் காணோம்? அதானே மார்க்கெட் பூரா காலியா இருக்குது. எல்லாம் ஷூட்டிங் பார்க்க போயிட்டாங்கப்பா. கண்ணியும் பாலும் தவிர யாருமே கடை தரக்கல. 10 லிட்டர் பால் வேஸ்ட், டீ தூள் வேஸ்ட். பேசாம நானும் அங்கேயே போய் கடை வச்சிடலாம். இவன்டா என்ன விஜயகுமார்? ஆமா. நயன்தாரா நம்மளால காலையில எங்க போயிட்டாரு? தலைவா எங்களை கொஞ்சம் பாத்து தலைவா. நயன்தாராவே பார்த்துட்டு இருக்கீங்க தலைவா. சூப்பர் ஸ்டார் வாழ்க. அப்புறம் தலைவா. ஓ நான் பார்த்து வச்ச லொகேஷன். வெரி குட் ஸ்டார். யோ அலைய பேடி. எதுக்கு தூக்குற? எங்க ஊர் மேல வந்துக்கிறா சார். எந்த ஊரு? தெரியாது மாறையூர். அதுக்கு என்னப்பா அவரை வாரமா போய் நின்று ஷூட்டிங்க வெடிக்க போக சொல்லு. என்ன சார் என்ன பேசுறீங்க? வந்திருக்கிறது யார் தெரியுமா? யாரு? குப்புசாமி. ஐயா நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாரு. யார்? நான் சொல்றத ஒழுங்கா கேளு. இல்ல இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன். இதுதான் பேசும். ஹலோ நான் யாருன்னு நினைச்சீங்க? ஓடிட்டு கிளம்புடா. ஐயா சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் எடுத்து பெரிய லெவல்ல போக போறாரு. இந்த ஊரே வாழ வைக்க போறாரு. அவரை பத்தி தப்பா பேசுறீங்களா? கிராண்ட் ஓபனிங் கட். ஓகே லொகேஷன் ஷிஃப்ட். சார் இவங்க எல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சு ஊருக்கு போறதுக்குள்ள சாரோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்தா இல்ல இந்த ட்ரெஸ்ஸ போட்டதுக்கு ஒரு கௌரவமா இருக்கு. ஸ்டார்ட் சவுண்ட் ரோலிங். 31/4 டேக் 1. அங்க பாரு அந்த பழைய அடிக்க ஆரம்பிச்சானுவோ. ஷூட்டிங் ஆரம்பியா. கிளாப். இந்த பாருங்க 10 நாளைக்குள்ள இந்த வேலையை நாம முடிச்சாகணும். அதுக்கு நீங்க எல்லாம் சுறுசுறுப்பா வேலை செய்யணும். அப்பதான் நாம அடுத்த வயலுக்கு போய் வேலையை ஆரம்பிக்க முடியும். புரிஞ்சுதா? விவசாயத்தை நிறுத்துங்க. இந்த இடத்துக்கு விடுவு காலம் பிறந்துருச்சு. நான் இந்த இடத்தை வாங்கிட்டேன். இங்க பெரிய ஐடி பார்க் வரப்போகுது. ஏம்மா இந்த மாதிரி விவசாய நிலத்தெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டா நாங்க எங்கம்மா போவோம்? நாங்க விதைக்கிற பொருளுக்கு எங்களாலேயே விலை நிர்ணயம் பண்ண முடியல. எந்த விவசாய நிலமும் எங்களுக்கு சொந்தம் இல்ல. எப்ப எங்க கையில இருக்கு, எப்ப எங்க கையை விட்டு போகணும் எங்களுக்கே தெரியல. இது என்னம்மா எங்க தலையெழுத்து? இந்த இடத்தை நான் 3 கோடிக்கு வாங்க போறேன். நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். வணக்கம். ஹலோ மேடம், நீங்க 3 லட்சம் ரூபாய் அட்வான்ஸா கொடுத்து இடத்தை தான் பிளாக் பண்ணிருக்கீங்க. ஆனா எங்க எஜமா 3 கோடி ரூபாய் கொடுத்து இடத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. இங்க ஹோட்டல்லாம் கட்ட முடியாது. ஒன்லி விவசாயம். யார் நீ? மலை அண்ணாமலை. பாத்து இந்த இடம் என்ன? இதுக்கு பக்கத்திலேயே பல ஏக்கராவை வாங்கி அந்த இடத்தை ஹைடெக் சிட்டியா மாத்தி காட்டுறேன். வேற எங்கெல்லாம் இடம் வாங்கிருக்கீங்க? கொடைக்கானல்ல 200 ஏக்கர் வாங்கிட்டேன். மதுரையில 100 ஏக்கர் வாங்கிட்டேன். சென்னையில 150 ஏக்கர். இப்போ இங்க தமிழ்நாடு பூரா இன்னும் பல இடங்களை வாங்கி காட்டுவேன். எல்லாரும் அந்த இடத்த வாங்கிட்டேன் இந்த இடத்த வாங்கிட்டேன்னு பெருமையா சொல்றீங்களே, நீங்க யாரும் அந்த இடத்த வாங்கலைங்க. அந்த இடம் தான் உங்களை வாங்குது. இருக்கிற விவசாய நிலத்துல தரிசு நிலமாக்கி அதுல பில்டிங் கட்டி ஐடி சிட்டியா மாத்திட்டீங்கன்னு சொன்னா நாளைக்கு உங்க பேர பசங்க சாப்பாட்டுக்கு பதிலா மாத்திரதான் சாப்பிட வேண்டியிருக்கும். உங்க மாதிரி பணக்காரங்க வீட்டுல பரிமாறதான் நல்லா இருக்கும். ஆனா ஏழை வீட்டுல சாப்பாடு நல்லா இருக்கும். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க, சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் உடம்பு எத்தங்கிட்டா உடம்பு கெட்டு போயிடும். சம்பாதிச்ச பணத்தெல்லாம் நீங்களே வச்சுக்கிட்டா வாழ்க்கை கெட்டு போயிடும். வாழு, மத்தவங்களை வாழ வச்சுட்டு வாழு. மத்தவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு வாழாத. கூட்டு கழிச்சு பாரு, கணக்கு கரெக்டா இருக்கும். என்ன உடம்பு உதறது இல்ல? இது எப்படி இருக்கு? ஓகே நினைக்கிறேன். எக்ஸலன்ட் சார்.
சூப்பர் பிரமாதம் மிஸ்டர் அசோக் குமார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வட்டி வசூல் பண்றதுக்கு இங்க யார் இருக்காங்கன்னு வரான் இவன். அடாடாடாடாடாடாடாடா. என்ன அமைதி, என்ன குணம், என்ன மரியாதை. கடவுளே, சில பேரை மட்டும் தான் அப்படி உயர்வா படைச்சிடறான். பா, நீங்க யாரை பத்தி சொல்றீங்க? வேற யாரை பத்தி? சூப்பர் ஸ்டார் என்ன பெருந்தன்மை, என்ன எளிமை. என் பேரை சொன்ன உடனே சட்டு எந்திரிச்சு உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், உட்காருங்கன்னு சொன்னாரியா. உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சியா. நிஜமாவா? நீ வேற. இந்த காலத்துல புதுசா வந்த நடிகர்கள் எல்லாம் என்ன குதிக்கிறானுங்க. ஏசி வேனை விட்டு இறங்கி வர மாட்டாங்க. ஆனா இவரு வெளியே உட்கார்ந்து சகஜமா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காருயா. சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார்யா. நிஜமாவே நீங்க அவரை பாத்தீங்களா? உங்களை வச்சு படம் எடுக்கிறேன்னு சொன்ன உடனே இந்த ஷீட் எடுத்து கொடுத்தாருப்பா. டேய், அது என்னடா ஷீட்? அது கால் ஷீட். அந்த ஷீட் தான். வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டேன், உடனே ஒதுக்கிட்டாருப்பா. சாப்பாடெல்லாம் செட்டிநாடு ஸ்டைல்ல ரெடி பண்றேன்னு முதலாளி சொல்லிட்டாரு. அது மட்டுமா, எத்தனை பாட்டில் ஸ்காட்ச் வேணும் முதலாளி கேட்டார். அதுக்கு மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டார். மியூசிக் கொஞ்சம் ஓவரா இருக்கு, போய் ரீ ரெக்கார்டிங்க கம்மி பண்ணு. அந்த அசோக் குமார் நடிக்க போகும்போது நான் போய் நடிச்சுட்டு வரட்டுமான்னு என்கிட்ட போய் பர்மிஷன் கேட்கறாரா. நானும் சரி போய் நடிச்சுட்டு வாங்கன்னு சொன்ன பிறதான் அந்த இடத்த விட்டு எழுந்து போறாரா. டேய், நம்ம அவரை வச்சு பூஜை பண்ணடா. அங்க இவருக்கு போட்ட பூஜை நமக்கு தானே தெரியும். நிறுத்திட்டாங்க 300 மீட்டருக்கு அந்த பக்கமே நிறுத்திட்டாங்க. பெரிய கயிறை கட்டி நம்ம ஊரால யாரு கிட்ட போகாதபடி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, முதலமைச்சர் பக்கத்துல நிக்கிற மாதிரி பெரிய துப்பாக்கியோட கருப்பட போலீஸ் நிக்குது. எக்கச்சக்கமான போலீஸ், யாராலையும் கிட்ட போக முடியாது. என்னடா உளற? இப்பதான் முதலாளி அவரை பார்த்து பேசிட்டு வராரு. போடா. யாரு இவரா? இவரதான் போலீஸ் அடிச்சு வேட்டிய உருவுனத என் 2 கண்ணால பார்த்தனே. ஆமா, இந்த வேஷ்டியை எங்க இருந்து பிடிச்சீங்க? அது என்னது? அதனாலதான் நான் ஜீப்பை விட்டு கீழே இறங்கல. டேய், இடத்த மாத்து. முதலாளி, ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சேசிங் கதை சொல்றேன், கட் பண்ணா. முதல்ல உன்னை கட் பண்றேன், உளர்வாயா. முதலாளிக்கே இந்த நிலைமைன்னா நாம கிட்ட போனா நம்ம நிலைமை என்ன ஆகும்?